அன்பார்ந்த ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பித்தன் ஜோதிடம் சார்பாக பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிடம் என்பது மனித வாழ்விற்கு கிடைத்த ஒரு அற்புத பொக்கிஷம் போன்றது. ஒருவருடைய பிறப்பு லக்னத்திற்கு 2, 6, 10 போன்ற அதிபதிகளின் புத்தி அல்லது தசை நடக்கும் காலங்களில் கண்டிப்பாக தனவரவு என்பது உண்டு. அந்த 2ஆம் அதிபதி அல்லது 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி புத்தி காலங்களில் அந்த கிரகம் 6, 8, 12 8, 12 தொடர்பு இருக்கக்கூடாது. திதிசூன்யம் பாதகம் போன்ற அடையக்கூடாது. மாரகாதிபதி எனக்கூடிய 8ஆம் அதிபதி மிகவும் கெடுதலானவர். அவருடைய தொடர்பு இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக தனவரவு என்பது அவருக்கு மிகவும் சிறப்பாக அவருடைய புத்தி காலங்களில் கிடைக்கும். அதே போல சுக்கிரன் தனத்தை குறிக்கக்கூடிய அன்றாட செலவுகளை குறிக்கக்கூடிய சுக்கிர பகவானும் பெரும் பணத்திற்காரகன குரு பகவானும் இந்த 2, 6, 10 அதிபதிகளை பார்வை அல்லது சேர்க்கை பெறும்போது மிகவும் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போல் ஒருவர் மிகவும் கடன் இருக்கும்போது அந்த கடன் அடைப்பட என்ன வழி என்று தேடுகிறார்கள். அந்த கடன் அடைக்க மிகவும் சிரமப்படுகிறார்கள். இந்த கடன் அடைய கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் உங்களால் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வைத்து அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் சிறிதாவது வட்டியோடு சேர்த்து அசல் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுடைய தன கஷ்டம் தீரும். அதே போல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் முருகப்பெருமானுக்கு கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமான் படம் வைத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் செவ்வாய் என்று ஒரு 7 வாரம் பூஜை செய்து கொண்டால் கண்டிப்பாக அவர்களுடைய கடன் சீக்கிரத்தில் அடைப்படும். ஒரு சிறப்பான மாற்றத்தை காணலாம். இது நான் சொல்கிறது நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக தீரும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த ஒரு முருகப்பெருமானின் ஒரு பாடலை பாடி அதற்கு பூஜை செய்து கொண்டு அந்த ஓரையில் வந்தால் 7 வாரம் ஏன் சொல்கிறேன் என்றால் செவ்வாய்க்குரிய வருடங்கள் 7 வருடம். அதனால் 7 வாரம் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக ஒரு சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய கடன் விரைவில் அடைபடும். அதே போல் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் தான் நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் உங்களுடைய கடன் மிக விரைவில் அடைபடும். இதே போல் மேலும் உங்களுடைய ஜாதகங்களை பார்க்க இலவசமாக பார்த்து பலன் சொல்லப்படும். நான் இப்போதுதான் புதிதாக வந்திருக்கிறேன். தவறு மன்னிக்க